பாடு இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதில வந்து வரலாற்று ரீதியா நம்ம தேடுறப்ப பாத்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடா இருக்கு. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைடுல இருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பாக்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அது போலதான் சினிமாக்களிலும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பா வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு? வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு? வெறும் வந்து வரலாறு என்பது மரபுரியா வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுக்குள்ள குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது? ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய